நன்றி ஐயா. அடுத்ததாக பேராசிரியர் இ. சௌந்தரராஜன் அவர்கள் DAEG முதன்மை விரிவுரையாளர் சிதம்பராபுரம் தந்த செவ்வாழை நிரந்தரம் கருத்துக்களை இயல்பாக இவ்வேளை படுத்துறோம் சமுதாயம் பழங்குற கொடுத்துரைத்தோம் நாம் என்று கூட்டமெல்லாம் ஆர்ப்பரிக்க எடுத்துரைக்க அழைக்கின்றேன். அருமையா கவிதை. அமுதம் ஊட்டி அறிவை பெருக்கி உயிரை வளர்க்கும் தமிழே, பகைமை முடித்து பண்பை வளர்த்து இளமை செழிக்கும் தமிழே, பொதிகை பிறந்து பொருளை தவழ்ந்து புலவர் வளர்க்கும் பயிரே, கனலில் விளைத்து கற்பில் சிறந்து தாய்மை கொண்ட இறையே, உன் குழந்தை பேசும் மழலை கேட்டு இனிது அருள் வாய்த்தாயே. அவையில் இருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு பற்றி ஓரிரு வரிகளில் சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். 1978 ஆண்டு வாக்கிலே எங்களது ஊரிலே சிதம்பராபுரம் கிராமத்திலே பூலித்தேவன் ஈடேற்ற மன்றம் என்ற ஒரு அமைப்பை அண்ணன் பிரான்சிஸ் சங்கரபாண்டியன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக பூலித்தேவனுக்கு சிலை அமைத்த ஊர் எங்கள் ஊர். முத்துராமலிங்க தேவர், பூலித்தேவர் இருவருக்கும் சிலை அமைத்த பெருமை எங்கள் ஊரை சார். அதிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களுக்கு பெரும்பங்கு. நம்முடைய தலைவர் சாதாரணமானவர் அல்ல, 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். கழுகுமலை ஆகட்டும், கயத்தார் ஆகட்டும், அவர் எழுதிய அந்த நூல்கள் எல்லாம் மிகச்சிறந்த ஆய்வுகள். பாண்டிய நாட்டினுடைய தலைநகரான கொற்கையை பற்றி நான் கோநகர் கொற்கை என்று சாத்தாங்குளத்தை சேர்ந்த ராகவன் நுண்கலை செல்வர் என்று சொல்வார்கள், அவருடைய புத்தகத்தை படித்திருக்கிறேன். அதை தாண்டி ஒரு அற்புதமான புத்தகத்தை பாண்டிய நாட்டினுடைய துறைமுக நகரமாகவும் 2ஆம் தலைநகரமாகவும் இருந்த கொற்கையை பற்றி ஒரு அற்புதமான நூலை எழுதியவர் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, சாயமலையா அந்த வலசை என்ற கிராமத்திற்கு என்ன பெயர் என்று சொன்னால் நென்மலி என்ற குலசேகர நல்லூர் என்று அவர் புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். கழுகுமலை நெற்சுர நாடு, பாண்டிய மன்னர்களுடைய ஒரு கோட்டம், பழநாடு அப்படியெல்லாம் சொல்வாங்க. அதனுடைய எல்லை தெற்கே மூவிருந்தாளி, கிழக்கே நாலட்டின்புத்தூர், வடமேற்கிலே பெருங்கோட்டூர், இப்படியெல்லாம் அதனுடைய எல்லையை சொல்வார்கள். அந்த நெற்சுர நாட்டுக்குள்ளே சாயமலை சீமை வருகிறது. இது ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, சங்க இலக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பை அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதிலே சில கூட்டங்களிலே நான் சென்று பேசி இருக்கிறேன். அப்பொழுது ஐயா காசி பாண்டியன் அவர்களையும் சந்தித்திருக்கிறேன். ஐயா சமரசம் அவர்களை குறிப்பிட வேண்டும் என்றால், அந்த 78ஆம் ஆண்டு சொன்னேன் அல்லவா, அப்பொழுது 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார் எங்கள் ஊரிலே பூலித்தேவனை பற்றி. ஊர் மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். நான் பேசுவது அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் பட்டிமன்றத்திலே பேச வைத்திருக்கின்ற ஒரு 7-8 பேரை குறிப்பிட்டு உங்களுக்காக நான் பேசுகிறேன் என்று 1.5 மணி நேரம் பேசினார். எந்த விதமான பலனை எதிர்பார்த்தாங்க. அப்படி ஒரு பெருமை. அண்ணன் அவர்கள் திமு ராஜேந்திரன் அதே மாதிரி ஒரு கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். ஊர் மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். பொங்கல் விழா சமயத்திலே பனி அதிகமாக இருக்கும். அப்பொழுது அவர் பேசுகிறார். அந்த வரிகள் என் மனத்திலே பதிந்திருக்கிறது. வானம் வற்றினாலும் மானம் வற்றாமல் இந்த ஊர்க்காரர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இரவு நேரமானாலும் கூட நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படி பேசினார்கள் என்று நினைவுக்கு வருகிறோம். ஐயா ராமையா அவர்கள் நமது பக்கத்து ஊர்க்காரர், சதகத்துல்லா கல்லூரியிலே பணியாற்றியவர். மரபு கவிதையை விட புது கவிதையிலே அதிக ஈடுபாடு கொண்டவர். இலக்கிய அமைப்புகளிலே அவருடைய பேச்சை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். இப்படி இவர்கள் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆங்கில இலக்கியத்திலே அற்புதமான புலமை பெற்றவர். ஏராளமான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். இப்பொழுதும் தனிப்பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். சரி, இப்பொழுது நான் என்னுடைய தலைப்புக்கு வந்து விடுகிறேன். தொல்காப்பியத்திலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் என்னுடைய பேச்சை முடிப்பதற்கு.
காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் கடனே அப்படின்னு தொல்காப்பிய சூத்திரம் என்று சொல்கிறது. அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், இல்வாழ்க்கையிலே நிறைவேற்றிய பிறகு, ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டிய பிறகு, இல்வாழ்க்கையிலே நிறைவேற்றிய பிறகு தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மக்களோடு சேர்த்து கொண்டு, அறம் செய்கின்ற சுத்தத்தாரோடு சேர்த்து கொண்டு கல்வி பணி, சமுதாய பணி, ஆன்மீக பணியில் ஈடுபடுவதுதான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையின் பயன் என்று அந்த தொல்காப்பிய சூத்திரத்திற்கு பேராசிரியர் தமிழர்கள் விளக்கம் தருவார்கள். மற்றவர்களெல்லாம் ஏதோ சன்னியாசம் ஏற்பது என்று விளக்கம் எழுதி வருவார்கள். இந்த சூத்திரத்திற்கு பொருத்தமாக ஐயா ராசி பாண்டியன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிற போது இல்லையா, சமுதாய பணி திருவள்ளுவர் சொல்வார், குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மனிதற்று தான் முந்திரும் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவேன், என்னுடைய சமுதாயத்தை குடியை முன்னேற்றுவேன் என்று சொல்லக்கூடியவருக்கு கடவுள் ஆடையை வரிந்து கட்டி கொண்டு ஓடி வந்து உதவி செய்வார் என்று சொல்லக்கூடிய திருக்குறளுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய அன்னாரை நான் பாராட்டுகிறேன். ஈதற்கு செய்க பொருளை அறநெறி சேதற்கு செய்க பெருநூலை யாதும் அருள் கருதி சொல்லுக சொல்லை இம்மூன்றும் இருளுலகம் சேராத ஆறு என்று சொல்லி திரிகடுகம் பேசும் 18 கீழ்கணக்கில் சங்க இலக்கியத்தில் 18 கீழ்கணக்கில் வரக்கூடிய ஒரு நூல். ஈதற்கு செய்க பொருளை, அது ஒரு வரி தான் முக்கியமானது. அறநெறி சேர்தற்கு செய்க பெருநூலை, உங்கள் பக்கம் அறநெறி சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய நூலை எழுதிவிடுங்கள். பெரிய நூலை இருவருமே எழுதிவிட்டார்கள். இந்த 3 வழிகளை சொல்லிவிட்டு, இது மூன்றும் இருளுலகத்திற்கு செல்லாத வழி, அதாவது நரகத்திற்கு செல்லாத வழி சொன்னா அப்ப சொர்க்கத்திற்கு மேலுலகத்திற்கு வீடு பெற்றுக்கூடிய வழி என்று சொல்லப்படுகிறது. அந்த வழியை அவர்கள் கண்டுகொண்டார்கள். ஏனென்று சொன்னால் இல்லையா, அறநெறி சேர்தற்கு செய்க பெருநூலை என்று சொல்லக்கூடியதற்கு இலக்கணமாக விளங்கி கொண்டிருக்கிற இருவரையும் நான் பாராட்டி, இந்த பணி பள்ளியிலே ஆசிரியர் பணி, அவருடைய புத்தகத்தை பற்றி, சாயபலட்சுமியை பற்றி நான் குறை சொல்ல போவதில்லை. ஒரு தமிழாசிரியர் எழுதியிருந்தார் என்று சொன்னால் இங்கே தலை தட்டுகிறது, அங்கே தலை தட்டுகிறது, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கேன். அவர் பொருளாதாரத்துறை ஆசிரியர். தமிழ் மேல் கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக அற்புதமான ஒரு சிறு காப்பியத்தை படைத்திருக்கிறார். பள்ளியிலே ஆசிரியர், இப்பொழுது நூலாசிரியர், ஒரு பதவி உயர்வு என்று எடுத்துக் கொள்ளுங்கள். தானங்களில் சிறந்தது ஞான தானம் என்று விவேகானந்தர் சொல்வார். அது அடுத்த தலைமுறையை உருவாக்கும். சீன பழமொழி ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 6 மாதத்தில் பயன் கொடுக்க வேண்டும் என்றால் நெல்லை நடுங்கள். அப்ப நெல் விளைவதற்கு 6 மாதம் சம்பாதனை வச்சுக்கோங்க. ஓராண்டில் பயன் கிடைக்க வேண்டும் என்றால் கரும்பை நடுங்கள். 100 ஆண்டுகளுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்றால் கல்வியை கொடுங்கள் என்று சொன்ன அந்த சீன பழமொழியுடைய நினைவுக்கு வருகிறது. தானம், ஞான தானம். என்ன ஞான தானம் என்று சொன்னால், கண் தானம், ரத்த தானம், உடல் தானம், எத்தனையோ தானங்கள், உணவு தானம் எல்லாம் இருக்குது. ஆனா ஞான தானம் என்பது ஒரு பரம்பரையை உருவாக்கும், தலைமுறைகளை உருவாக்கும் என்ற காரணத்தினாலே ஞானதான பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இருவருமே மிகச்சிறந்த பண்பாளர்கள் என்று நினைக்கிற போது நான் பெருமை அடைகிறேன். அதாவது இந்த நூலாசிரியர் அப்படின்னு சொல்லுகிற போது நம்முடைய பாண்டிய நாட்டுக்கு ஒரு பெருமை. என்ன பெருமைன்னு சொன்னா, பண்டை நாடே பாண்டிய நாடு, பாண்டிய நாடே பழம்பதி என்று சொல்லி பழமையான பகுதி. இமயமலையை விட நம்முடைய பொதிகமலை பழமையானது. இதுதான் பழமையான பகுதி. பண்டையர் பாண்டியர் அப்படின்னு சொல்லி அந்த சொல் மூல உருவாக்கம் அப்படித்தான் நடந்தது. அதனால நம்முடைய திருநெல்வேலி ஒரு அடைக்கல பூமி. என்ன அடைக்கல பூமினா, மதுரையில எப்பொழுதெல்லாம் பாண்டிய மன்னர்களுக்கு தொல்லை வருகிறதோ அவர்களை அடைக்கலமாக தேடி வந்த பகுதி திருநெல்வேலி. இன்னும் சொல்ல போனா, அவர்கள் மண்ணின் மைந்தர்கள் இங்கிருந்து சென்று ஆட்சி ஏற்றிருப்பார்கள். பொற்கை பாண்டியன் அங்கே போய் ஆட்சி ஏற்கிறார். அதனால பாண்டியர்களுக்குரிய எச்சங்கள் இங்கு ஏராளம். வள்ளியூர் ஆகட்டும், களக்காடாகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், கயத்தாராகட்டும், கரிவலமந்தநல்லூர் ஆகட்டும், தென்காசி ஆகட்டும், பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள், தென்காசி பாண்டியர்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். யார் பாண்டியர், யார் பாண்டியர் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருப்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஒன்றும் இல்லை. இந்த நெற்கட்டான் செவல், தலைவன்கோட்டை, ஊற்றுமலை
கடம்பூர், மணியாச்சி இப்படிப்பட்ட பாளையங்கள் உங்களுக்கு தெரியும். அவர்களுடைய முன்னோர்கள் யார் 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 என்று அப்படியே போய்விடுங்கள். மெக்கன்சி என்ற நில அளவையாளர் சில குறிப்புகளை தந்திருக்கிறார். அங்கிருந்து சென்றால் நேரே பாண்டிய மன்னர்களுடைய பிற்கால பாண்டியர்களுடைய வாரிசுகள் கொண்டு போய் அப்படியே முடிச்சு. இன்னும் ஒரு ஆதாரத்தை ஐயா சமரசம் அவர்களிடம் நான் அன்றைக்கு அவசர அவசரமாக வீட்டிற்கு வந்தார்கள், பகிர்ந்து கொண்டேன். தலைவன் கோட்டை ஜமீன்தாருடைய வீட்டிலே இன்றைக்கும் இருக்கிறது ஒரு பட்டயம் இருக்கிறது. அந்த பட்டயத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தென்காசியை ஆண்ட மன்னன் ஸ்ரீவல்லமாறன் என்று வருகிறது. அவன் சொல்லுகிறான், ஒரு பட்டயம் போட்டு கொடுத்திருக்கிறான். எப்படின்னு கேட்டா, என்னுடைய உறவினனும் படை தளபதியுமான திருவண்ணநாத தேவனுக்கு நான் இந்த நிலத்தை அளிக்கிறேன். என்ன சொல்றான்? சங்கரன் கோவிலுக்கு மேற்கே, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கிழக்கே திருவேட்டநல்லூர் என்ற ஊர், இப்படி எல்லைகளை சொல்லி இந்த பகுதியை இவன் ஆண்டு வருவானாக செருப்பு பட்டை போட்டு கொடுத்திருக்கிறான். அப்ப பாண்டியர்கள் யார் என்ற கேள்வியே இல்லை. பாண்டியர்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் என்பது வெட்ட வெளிச்சமான ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும். அப்படி பார்க்கிற போது பாண்டி நாடு ஒரு சிறந்த நாடு. நம்முடைய திருநெல்வேலி சீமை என்று சொன்னால் வரிகுடா இயக்கம் நடத்தியது. அதாவது நாயக்கர்களை எதிர்த்து வரிகுடா இயக்கம், நவாபை எதிர்த்து கிளர்ச்சி, ஆங்கிலேயர்களை எடுத்து பல்வேறு போர்களை நடத்திய பூமி இந்த பூமி. இன்னும் சொல்ல போனால் சாயமலை சீமைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த பாளையப்பட்டுக்கும் உள்வரவில்லை, அது எந்த ஜமீனுக்கும் உள்வரவில்லை. அப்போ அதற்கு 3 காரணம் தான் இருக்க முடியும். அது என்ன 3 காரணம் என்று சொன்னால், ஒன்று வரிவிலக்கு அளிக்கப்பட்ட பகுதியாக இருக்க வேண்டும், அல்லது பிரிட்டிஷாருக்கு ஆங்கிலேயர்களுக்கு நேரடியாக வரி போட்டு வரி கட்டி இருக்க வேண்டும், அல்லது வரி வாங்க முடியாத ஒரு எதிர்ப்புடைய ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும். இந்த 3 காரணத்தை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. ஐயா சேமா கணபதி ஐயா அவர்களுடைய ஊர் கூட அந்த கரிசல் குளம் கற்படம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது இல்லையா, கைப்படம்னு பேச்சு வழக்கில் கைப்படம்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட ஊற்றுமலை ஜமீன்ல வருகிறது. ஆனால் சாயமலை பகுதி என்பது எந்த ஒரு ஜமீனுக்குள்ள உள் வரவில்லை. அப்போ எங்க கள்ளர் பிரதேசத்துல தன்னரசு நாடு என்று சொல்வார்களே, அப்படி யோசிக்க தோன்றுகிறது. அது நீங்கள் சாயமலைக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த சாயமலை பெரிய குளத்துக்கு உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோவிலிலே நின்ற சீர் நெடுமாறனுடைய கல்வெட்டிலிருந்து ஆரம்பிச்சு பிற்காலத்தில் பராக்கிரம பாண்டியனுடைய கல்வெட்டு வரைக்கும் இருக்குது. அப்போ நேரடி ஆட்சிக்கு உட்பட்ட பாண்டிய நாட்டு பகுதியாக இது இருந்திருக்க வேண்டும். இன்னொன்று, நம்முடைய பூர்வீகம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் என்று பல காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டே இருந்தேன் என்று சொன்னால், என்னுடைய தந்தை ஒரு 8வது வகுப்பு வரைக்கும் படித்தவர். ஆனால் பல 100 பாடல்களை அவர் மனப்பாடமாக வைத்திருந்தார். அவரிடம் நான் சொன்னேன் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம் என்று சொன்னேன். பழைய வீட்டு பத்திரங்கள் எல்லாம் புரட்டி எடுத்து பார்த்து ஒரு 6-7 தலைமுறை எடுத்து கொடுத்துட்டாரு. கடைசியில் எங்க ஊரிலே முதலாக வந்து தங்கியவர் நாச்சிக்கண்ணு தலைவர். அது பிற்காலத்தில் வெள்ளையர்களோடு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக இந்த தலைவர் என்பதை தேவர் என்று மாற்றிவிட்டார்கள். நாச்சிக்கண்ணு தலைவருடைய வம்சாவளி என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்படி என்று சொன்னால் தேவர் என்பது ஒரு பட்டம் தான், அது மாதிரி தலைவர் என்பது ஒரு பட்டம் தான். அந்த பட்டத்துக்கு இடையில என்ன வேறுபாடுன்னு சொன்னா, போர்க்கலையில் வல்லவன் என்பது தவிர ஒரு ஆடிட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தையும் தெரிந்து வைத்திருப்பவனுக்கு தலைவன் என்ற ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. தலைவன், வன்னியர், சேர்வை இப்படி எல்லாம் பட்டம். ஜாதியினுடைய பேர் மறவர் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால ஒரு ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க, கொடிவழி என்று சொல்வார்கள். அந்த கொடிவழியை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா என்று சொன்னால், நிறைய பேர் எங்க ஆசிரியர்கள்ட்ட நான் கேட்பேன், அவங்களுக்கு அம்மாவோட தாத்தா அம்மாவோட அப்பா சொல்லுவாங்க, அவங்களுக்கு அப்பா கேட்டா ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனால் இஸ்ரேல்ங்கிற ஒரு நாட்டுக்கு நீங்க போனீங்கன்னா 32 தலைமுறையை ஒரு வெள்ளி பூங்கொட்ட கம்பிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் யார், நம்முடைய முன்னோர்கள் யார் என்பதை நாம் நினைத்து பார்த்து அதை அப்படி ஒரு உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சரி, பாண்டியர்கள் யார் அப்படின்பதற்கு சில ஆதாரங்களை நான் இப்பொழுது சொன்னேன். இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் 2 புத்தகம் ஒரே நேரத்தில். ஒன்று வரலாற்று ஆவணம், புலித்தேவனை பற்றிய வரலாற்று ஆவணம். இன்னொன்று படைப்பிலக்கியம். இந்த சாயமலை சீமையிலே நடந்த கதை அல்ல,
சாயமலை சீமைக்கு அருகில் இருக்கக்கூடிய இருமன்குளம், சங்கரன் கோவில் இருமன்குளத்தில் நடந்த ஒரு கதையை மையமாக கொண்டு கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் ஒரு படைப்பிலக்கியவாதி, இவர் ஆய்வாளர். நம்முடைய கல்லூரி பேராசிரியர் ஒரு ஆய்வாளர். ஒரு கவிதை சிறக்க வேண்டும் என்றால் கருத்து இருக்க வேண்டும், கற்பனை இருக்க வேண்டும், உணர்ச்சி இருக்க வேண்டும், வடிவம் இருக்க வேண்டும். இந்த நான்கையுமே அந்த நூலிலே நான் ஓரளவு பார்க்கிறேன். கருத்து இல்லாத கவிதை குப்பைக்கு சென்று விடும் இல்லையா? கருத்து, கற்பனை இருக்க வேண்டும். அந்த கற்பனையும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. வடிவம் இருக்க, வடிவம் சொன்னா யாப்பு இருக்க வேண்டும், அதுவும் இருக்குது. அதுவும் நம்ம பெரிய அளவில் இலக்கணம் முறைப்படி படித்தவர் இல்லையா? அப்போ நாம் இந்த புத்தகத்தை பார்க்கிற போது ஒரு வாசிப்பாவது கண்டிப்பாக வாசித்து பார்க்க வேண்டும். ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஆங்கிலத்தில் தந்ததை தமிழில் தர வேண்டும். அப்போதான் இது எல்லாருக்கும் பயன்படும். பூலித்தேவனை பற்றிய ஒரு புத்தகத்தில். சரி, இப்பொழுது நான் நேரடியாக புத்தக கருத்துக்குள்ளே வருகிறேன். இருமன்குளம்ங்கிற ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வை கற்பொருளாக்கி சங்குத்தேவன், கயற்குடி அப்படிங்கிற 2 தலைவர்கள், அதாவது ஹீரோ ஹீரோயின் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அவர்களுடைய வாழ்வியல் மரபர் இன மக்களின் சமுதாய வாழ்வியலாக அவர் மாற்றி காட்டுகிறார். சங்குத்தேவர் என்று சொன்ன பெயர் நம்ம பகுதியில் யாராவது எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு நீங்க தேடி பாருங்க. எனக்கு தெரிந்து கரிசல் குளத்திலே ஒரு சங்குத்தேவர் இருந்தார். கரிசல் குளத்திலே ஒரு சங்குத்தேவர் இருக்கிறார். ஆனால் அந்த சங்குத்தேவருடைய தொழில் வேறு. இந்த சங்குத்தேவன் மிகச்சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதியாக புறப்பட்டு வருகிறான். ஐயா அவர்களுடைய கதாநாயகனுடைய பேர் சங்குத்தேவன். அதாவது இந்த இன மக்கள் முன்கோபத்தையே மூச்சாக கொண்டு வாழும் ஆயுத கலாச்சாரத்திலே நம்பிக்கை கொண்டு இருப்பதை மாற்றிட விளைந்த சங்குத்தேவனுடைய வாழ்க்கை ஒரு அறிவு புரட்சி. ஆயுதத்துல நம்பிக்கை வைக்க வேண்டாம், அறிவில் நம்பிக்கை வையுங்கள். சங்க காலத்துல போர்க்களம் முன்னிலைப்படுத்தப்பட்டது. போர் வீரன் தான் சான்றோர் என சொன்னார்கள். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? தந்தை மகன் காற்றும் உதவி அவையற்று முந்தி இருப்ப செயல். ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சான்றோர்கள் அடங்கிய அவையிலே முன்வரிசையிலே உட்கார வைப்பது என்று அறிவு புரட்சி செய்தார். அதுபோன்ற ஒரு அறிவு புரட்சியை தான் நம்முடைய நூலாசிரியர் இந்த நூலிலே வலியுறுத்துகிறார் இல்லையா? அதாவது இந்த நூலை படித்துவிட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இந்த ஊரிலே இருந்ததா, இந்த வட்டாரத்தில் இருந்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக இருந்தது. 4 ஏக்கர்ல வாழை விளைந்து விட்டது என்றால் இந்த வருஷம் வேண்டாதவனை போட்டு தள்ளிட வேண்டியதான். அப்படி ஒரு கொள்கை 1970-75 இருக்கத்தான் செஞ்சது. பழிக்கு பழி அப்படிலாம் இருக்கத்தான் செஞ்சது. என்ன தொந்தரவுன்னு கேளுங்க. நான் என்னுடைய ஊர் சிதம்பராபுரம். எங்களுடைய வீடு தோட்டத்திலே, அந்த சாயமலை குளத்தினுடைய தோட்டப்பகுதியில் தான் எங்களுடைய வீடு இருந்தது. என்னுடைய தந்தையார் ஒரு மிகச்சிறந்த நேர்மையானவர், துணிச்சல் மிக்கவர், யாருக்கும் தீங்கு நினைக்காதவர். அந்த தெற்கு வடக்கச்சம்பட்டிங்கிற ஊர்ல ஒரு பலசரக்கு கடை அந்த முக்கில் இருந்தது. நாராயணன் என்ற ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அந்த கடை வைத்திருந்தார். அதில் சில பொருட்களை நாங்கள் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது என்னுடைய தந்தை ஒரு கையிலே ஒரு அரிவாளை எடுத்துக்கொண்டு கடைக்கு புறப்படுகிறார். ஏனப்பா அரிவாளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறீர்கள் என்று கேட்டேன். தம்பி, வழியில வழிப்பறி இருக்கிறது. தெற்கு கூலாங்குளம் என்ற ஊரை சேர்ந்த ஒருவன் சிறையிலிருந்து வெளிவந்திருக்கிறான். அவன் வருகிற வழியில உள்ளவர்கள்ட்ட எல்லாம் வழிப்பறி அடித்து விடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. என்னையும் கூப்பிட்டு கொண்டு வடக்கு செம்பட்டியை நோக்கி நடந்து வருகிறார். வருகிற வழியில ஒரு உடைமரத்து கடியில இருந்து ஒருத்தன் நேரா மறிச்சிட்டான். யோ, உனக்கு எதுக்கியா இவ்வளவு பெரிய அறிவாள் அப்படின்னு கேட்கிறான். உடனே எங்க அப்பா சொல்றாங்க, தேவையில்லாமல் இப்படி பேசுகிறவனை தூரத்திலிருந்தே கொத்துவதற்கும் வெட்டுவதற்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அப்படியே திரும்பி போயிட்டான். அப்போ சார் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு கற்பனை எண்ணிவிட வேண்டாம். இந்த வட்டாரத்திலே அப்படித்தான் இருந்தது. அதை மாற்ற வேண்டும், அறிவு பாதையில் செல்ல வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அந்த புத்தகத்தை கற்பனையாக சொன்னாலும் கூட நிகழ்காலத்துக்கு பொருந்தக்கூடிய வகையில் தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அதாவது சாயமலை எல்லை ஒரு 40 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாரு. தெற்கிலே சிற்றாறு, மேற்கிலே நடுவக்குறிச்சி, வடக்கிலே கழுகுமலை, கிழக்கிலே சவலாப்பேரி அப்படின்னு சொல்லி அந்த எல்லையெல்லாம் சொல்லுகிறார்கள். காவிய பகுப்பு
கொலைக்களம், அறிவுக்களம், காதல் களம், வகைக்களம், எழுச்சிக்களம், செண்களம் என்று செல்கிறது. ஐயா சீக்கிரம் முடிங்கன்னு குறிப்பை கொடுத்துட்டாங்க. அதனால நான் ரொம்ப வேகமா போயிருக்கேன். அதனால இந்த புத்தகத்தை படித்து பார்த்து அந்த கதைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அதிலே எனக்கு பிடித்தமான சில பகுதிகளை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். எல்லையில்லா இலக்கிய பெருமை இந்த இடத்திற்கு உண்டு, பண்பாட்டு பெருமை உண்டு. ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட சமூகமாக முன்கோபக்காரர்களாக இருக்கிறார்களே, இந்த நிலை மாற வேண்டும் என்று ஐயா விரும்புகிறார். அதாவது பிறப்பிலே இல்லை பெருமை, பெரும்புகள் நின்றால் அருமை அப்படின்னு சொல்றார். பிறப்பிலே இல்லை பெருமை, பெரும்புகள் நின்றால் பெருமை. அப்ப புகழ் தேடக்கூடிய காரியத்திலே நாம் ஈடுபட வேண்டும். நம்முடைய சங்க இலக்கியம் பேசும், பழியெனின் உலகமே கிடைத்தாலும் வாங்க மாட்டார்கள், புகழெனின் தன் உயிரையும் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள். அப்படி ஒரு நிலை. பிறப்பிலே இல்லை பெருமை, பெரும்புகள் நின்றால் அருமை என்று சொல்வார்கள். நான் இந்த நேரத்தில் ஒரு தகவலை உங்களிடம் சொல்ல வேண்டும். ஐயா அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த கூட்டத்திற்கு என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். பூலித்தேவனை பற்றி பேச அழைத்திருக்கிறார்கள். என்னுடைய தாயார் அந்த குடும்பத்திலே பூலித்தேவனுடைய பரம்பரையிலே நேரடி வாரிசிலே வருகிறார். அதை பேசுவதற்கு எனக்கு ஒரு தகுதி இருக்குது என்று நான் நினைக்கிறேன். அதனால அந்த ஊருக்கு நான் ஒரு வேலைக்கு சென்றிருக்கிற போது இப்ப முன்னோர்களுடைய பெருமைகள் எல்லாம் பேசினோம். நான் யாருமே சொல்லலை. 2 நாள் ஆன பிறகு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு, நீங்க யாரு, நீங்க என்ன சார் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்ல, நான் அமெரிக்காவுக்கு சென்றேன் என்று சொன்னால் உங்க தாத்தா யாரு மூத்த யாருன்னு கேட்க மாட்டாங்க, நீ யார் என்று தான் கேட்பார். நான் அமெரிக்காவுக்கு சென்றேன் என்றால் தாத்தா கூட்டனை பத்தி கேட்க மாட்டாங்க, நீ யார் என்று கேட்பார்கள். அப்ப நான் என்னுடைய சாதனை, என்னுடைய பணிகள்னால நான் உயர வேண்டும், முன்னோருடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருப்பதில் பயனில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி ஐயா சொல்லுகிறார். நல்லதை யார் செய்யணும், நாடுதல் மேலோர் கடன். நல்லதை யார் செய்தாலும் நாடுதல் மேலோர் கடன். நமக்கு நன்மை தரக்கூடியது எது என்பதை அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கடன் என்ப நல்லதை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு வள்ளுவர் சொல்கிறார். அவர்கிட்ட போய், ஐயா உங்க கடமை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, 1 2 இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எனக்கு கடமை தான், நல்ல காரியங்கள் அத்தனையுமே நான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதான் கடன் என்ப நல்லவை எல்லாம் என்று சொல்லி. அதனால இந்த விஷயம், நேர்மையானவர்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறதுல நம்முடைய முத்துராமலிங்க தேவர் உட்பட எல்லோரும் இதில் கவனம் செலுத்தினார்கள். காமராஜருக்கு நகராட்சியிலே வரி கட்டுவதற்கு கூட பணம் இல்லை, வீட்டு வரி ரசீது போடுவதற்கு கூட பணம் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி அந்த மேடையிலே விற்று உடனே அவரை ஒரு வார்டு உறுப்பினராக போட்டியிடுவதற்கு முதலில் வளர்த்து விட்டவரே இவர் தான். காரணம் என பிற்காலத்தில் அவருக்கும் இவருக்கும் மோதல்லாம் வந்தது. ஆனால் நேர்மையானவர்கள் நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால நாம் நல்ல சிறந்த கொள்கையுடையவர்களாக வாழ வேண்டும் என்பதிலே ஐயா அவர்கள் பல இடங்களிலே அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அன்பும் அறிவும் சமத்துவமும் அரும்பட்டும் தமிழர் நாட்டில் என்பில்லா மதவெறிதனை எரிதல் தமிழர் கடன் என்று சொல்லுகிறார். நான் என்னுடைய வகுப்பறையில் பாடம் நடத்திட்டு இருக்கேன். மதவெறி கூடாது அப்படிங்கிறதுக்காக வேடிக்கையா இருக்கும் அந்த கவிதை. இந்த பேனாங்கிற கவிதை ஒரு டிவி நிகழ்ச்சியில வந்ததுதான். என் பேனாவே நீ என்ன கிறிஸ்தவனா, முள்முடி தரித்திருக்கிறாயே. என் பேனாவே நீ என்ன இஸ்லாமியனா, குல்லா போட்டிருக்கிறாயே. என் பேனாவே நீ என்ன சைவனா, பட்டை திட்டுகிறாயே. என் பேனாவே நீ என்ன வைணவனா, நாமம் போட்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்லிட்டு, பேனா என்பது ஒன்று என்ற எண்ணை நினைவுபடுத்துகிறது, எல்லாம் ஒன்றுதான் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது என்று அந்த கவிதையை முடிக்கிற போது எங்களுடைய மாணவர்கள் அந்த கவிதையை ரசித்தார்கள். எங்கேயோ கேட்டதை அப்படி சொல்லு. ஆக மதவெறி கூடாது என்பதை ஐயா அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அன்பும் அறிவும் சமத்துவமும் பெருக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இவை வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். சில காசிற்கு மாற்றான் பின் போகும் சிந்தனையில்லா மரக்கூட்டம். இந்த சமூகத்தை சில காசிற்கு பின்னால் போகும் சிந்தனையில்லா மரக்கூட்டம் என்று சொல்கிறார். ஓட்டுக்கு காசு என்பது இன்றைய நிலை. சாக்ரட்டிஸ் சொல்வார், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அந்த காலத்திலே கடிகாரம் இருக்குது. ஒரு கடிகாரம் பழுதாகிவிட்டது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தொழிலாளியை தேடுவீர்கள்? உங்கள் வீட்டிலே ஒரு நாற்காலி உடைந்து விட்டது என்று சொன்னால் எப்படிப்பட்ட தொழிலாளியை நீங்கள் தேடுவீர்கள்?
திறன் பெற்ற மிகச்சிறந்த தொழிலாளி அல்லவா தேடுவீர்கள். ஆனால் அரசியல் என்று வருகிற போது கோட்டை விட்டு விடுகிறீர்களே என்று வருந்துவார். அதனால்தான் சில காசிற்கு மாற்றான் பின் போகும் சிந்தனை எல்லாம் மனக்கூட்டம் என்கிறார். எங்கள் அரசியல்வாதிகளிலே 2 வகை என்று ஒரு கவிஞன் சொல்வான். ஒன்று மோசமானவர்கள், இன்னொன்று மிக மோசமானவர்கள். எங்களால் மனிதர்களை மந்திரிகளாக்க முடிகிறது, மந்திரிகளைத்தான் மனிதர்களாக்க முடியவில்லை என்று பேசுவார்கள். எல்லாம் நாம் தான், நம்முடைய கையில தான் ஓட்டு இருக்கு. அப்ப எப்படி சிந்தித்து செயல்பட வேண்டும் இல்லையா? அறிவு பயன்படுத்த வேண்டும். நான் ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருந்தேன், சீர்திருத்த பள்ளி. அங்க மாணவர்கள் எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல, ஊழியர்களும் நிர்வாகம் தான் அத்தனை தொல்லை கொடுத்தது. என்னை கோபப்பட வைத்து என் மேல் நடவடிக்கை எடுத்து விட வேண்டும் என்று தீவிரமா இருந்தாங்க. திருக்குறள் படித்தவன் எப்படி கோபப்படுவேன் சார்? இதற்கு மேல நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, ஏதாவது பேச இருந்தா ரிட்டனா கொடுங்க, ஒரு குறிப்பானை கொடுங்க, மெமோ கொடுங்க, பதிலளித்தார விட்டு போயிடுவேன். அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடும் திருக்குறள். அறிவிலே மிகச்சிறந்த அறிவு எதுன்னு சொன்னா பொறுமையா இருக்கிறத ஒரு அறிவுங்கிறார். அந்த பொறுமையை விட உலகத்தில் சிறந்தது வேறு எதுவும் இல்லை. பகைவனுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கக்கூடிய மனநிலை, அதுதான் தலைமையான அறிவு என்று பட்டியலிடுகிறார். ஆக நாம் அந்த குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சாயமலை என்று சொல்லுகிற போது மழை இல்லாத ஒரு பகுதி, வறண்ட பகுதி. தமிழ்நாட்டிலே நான் ராணிப்பேட்டைங்கிற ஊர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிருக்கும். கழுகுமலைக்கு தெற்க வந்தா மழையை பெஞ்சிருக்காரு. அதை பார்த்த உடனே எனக்கு தாங்க முடியாது. இந்த மழையை பார்த்து ஒரு கவிதை எங்கோ படித்தாகும். 2 வருடம் நீ முரண்டு பிடித்ததால் இருண்டு போனதே வாழ்க்கை, இன்னும் நீ வரவில்லையானால் இறந்து போவதோ யாக்கை, திரண்டு வர வேண்டும் இருண்ட வேண்டுமே தீர வேண்டும் எம் வேட்கை, இங்கு வறண்டு கிடக்கும் எம் உள்ளங்களை வருட வேண்டும் உன் நீர்க்கை அப்படின்னு எங்கேயோ படிச்ச ஒரு கவிதை. மழையை பார்த்து இதுல யாப்பு மட்டும்தான், அந்த ஓசை மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. மழையை பார்த்து அப்படி இயங்குகின்ற ஒரு நிலைதான் அந்த பிரதேசம், வறட்சி பூமி. அதனால எந்த வறட்சியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொன்னை சுடுகிற போது மாசு மறுவெல்லாம் நீங்கி அது பழிச்சிடும். திருக்குறளை தேடி பாருங்க. சுட சுட ஒளிரும் பொன்னையை போல் துன்பம் சுட சுட நோக்கிருப்பவருக்கு குறள் இருக்குது. ஐயா அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற போது ஒரு குறிப்பு, இரக்கம் பெற்றவன் பொன்னை இழப்பான்கிற திரைப்பட பாடலை ஒரு விமர்சகர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மதிப்புரையில இறக்கப்பட்ட ஐயா பொருளை வாரி எடுத்திருக்கிறார், ஏதோ ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆனாலும் பண்பின் உறைவிடமாக மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நேர்மையுடன் உண்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி இருக்கிறாங்க. இதை விட மிக சிறந்த பாராட்டு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சிறந்த மனிதனுக்குரிய அத்தனை இலக்கணத்தையும் அவர் பெற்றிருக்கிறார் இல்லையா? அதனால நாம் நம்முடைய அந்த புத்தகத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, ஆண்மையும் அறிவும் ஆற்றலும் போர்க்குணமும் படைத்த தேசிய சமூகம். ஆண்மையும் அறிவும் ஆற்றலும் போர்க்குணமும் படைத்த ஒரு தேசிய சமூகம். சங்க இலக்கியம் முழுவதையும் தேடி பார்த்தேன். ஓர் இடத்துல கூட ஒரு மரக்குல பெண்ணை மற்றொருவன் கிண்டல் செய்ததாக எந்த இடத்திலும் இல்லை. மீனவ பெண்ணை கிண்டல் செய்கிற மாதிரி எல்லாம் பாட்டு, மற்ற சமூகத்தவரை கிண்டல் செய்கிற மாதிரி பாட்டு. அந்த நிலத்தலைவன் அப்படியே வருவான், உங்க அப்ப கடல்ல வலை வீச போயிருக்கிறான், நீ கண்ணாலேயே வலை வீசுகிறாய், இப்படி எல்லாம் பேசுவான். ஆனால் மரக்குல பெண்களை எங்கேயாவது கிண்டல் செய்வதாக, தலைவன் கேலி செய்வதாக எந்த இடத்திலும் ஒரு குறிப்பு கூட இல்லைங்கிற போது எப்படி ஒரு பெருமிதமான வாழ்க்கை என்று நினைத்து பாருங்கள். ஆண்ட பரம்பரை என்று அடிக்கடி சொல்வார்கள். காவல்காரன், ஆண்ட பரம்பரை காவல்காரனா மாறி போயிட்டான். ஐயா அவர்கள் நிறைய செய்திகளை குறிப்பிடுவார்கள். கதிர்வேல் அவர்கள் குறிப்பிட்ட அந்த புத்தகத்துல ஒரு செய்தி, ஒரு கிராமத்தில் ஒரு காவல்காரன் இருப்பான். அந்த காவல்காரனுக்கு ஆண்டுக்கு ₹1 தான் காசு. ஏன்னா அவனுக்கு நிலவுலன் இருக்கும். அது ஒரு கௌரவத்திற்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தொகை. ஆனால் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அவன் தான் பொறுப்பு. 1 மாசத்திற்குள் அந்த வழக்கை அவன் தேடி கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய சொத்தை விற்று அந்த பாதிக்கப்பட்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்ப அதிலே ஒரு சிஸ்டம், ஒரு ஒழுங்குமுறை இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஐயா அவர்கள் மூர்த்தி சிவரத்தை பற்றிய பதிவு, அதாவது திருவள்ளுவர் எந்த ஊரு எந்த இடம்னு சொல்லிட்டு போகல, ஆனா ஐயா பதிவு செய்கிறார். நான் சென்னிகுளம்ங்கிற ஊருக்கு அண்ணாமலை ரெட்டியாரை பற்றி போய் பேசுவதற்காக போயிருக்கேன். அவனுக்கு திருவள்ளுவருடைய ஞாபகம் வந்திருக்கு. அவன் பாட்டுல சொல்றான், சென்னி குல நகர் வாசன்
தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் செகமச்சிய மதுர கவி அதனை புய வரையில் புனை வீரன் ஆயில் வீரன் அப்படின்னு பாடுறான். அந்த 4 வரியை வச்சுட்டு தான் 1 மணி நேரம் பேசுறேன். சென்னிகுல நகர் வாசன், சென்னிகுளங்கிற ஊரை சேர்ந்தவன் நான் அப்படின்னு சொல்றான் ஐயா மூர்த்தீஸ்வரன். இந்த சங்குத்தேவன் கற்பனையான கதாபாத்திரம் இருக்குது இல்லையா, அந்த சங்குத்தேவன் மூர்த்தீஸ்வரன் வந்து ஐயாவுடைய முன்னோர்களை சந்தித்து விட்டு செல்கிறான். வெங்கடாசலபுரம் அப்படின்னு ஒரு ஊர், இந்த பனவடலியிலிருந்து கழுகுமலை போற ரோட்ல பெருமாள் குட்டியை தாண்டி இருக்குது. அந்த ஊர்ல பெரியசாமி தலைவர் அப்படிங்கிற ஒரு வீட்டுல வந்து விருந்து சாப்பிட்டு போறாரு. அந்த சங்குத்தேவர் பசும்பொன் விழாவுக்கும் செல்லுகிறார், புலித்தேவன் விழாவுக்கும் செல்லுகிறார். ஐயா அவருடைய பாடுகிறான். ஆனால் மரவன் பாட்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான். அந்த பாட்டுல என்ன சொல்லுவான் தெரியுமா? மண்வெட்டி கூலிதனல் ஆச்சே, எங்கள் வாழ்வலியும் தோல்வலியும் போச்சே, விண்முட்ட சேர்த்த புகழ் போச்சே, இந்த மேதினியில் கெட்ட பெயர் ஆச்சு. ஐயா எப்படி இந்த அறிவார்ந்த சமுதாயம் கீழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லுகிறாரோ அதை அவர் நினைவுபடுத்துகிறாங்க. மண்வெட்டி கூலிதனல் ஆச்சேன்னா அதுக்கு முன்னாடி ராஜாக்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கான். எதிரி நாட்டில் படையெடுத்து சென்று கவர்ந்து வருகின்ற பொருட்கள் அத்தனையுமே போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள். வசதி வாய்ப்புக்கு குறைவே இல்லை. பூலித்தேவன் காலத்தில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மாற்றானுடைய பிரதேசத்திலே ஒரு 4000 மாடுகள் கைப்பற்றப்படுகின்றன. அதை தன்னுடைய போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படி இழிநிலையை அடைந்து விட்டது என்று சொன்னால், மண்வெட்டி கூலி தினலாச்சு. மண்வெட்டி கூலிக்கு வேலை போச்சு, இப்படி ஒரு நிலை மாறி போச்சுன்னு சொல்லிட்டு விண்முட்ட சேர்க்க புகழ் போச்சு, வானம் வரைக்கும் உயர்ந்த புகழை பெற்றிருந்தோம், இந்த மேதினியில் கெட்ட பெயர் வந்துவிட்டது என்று சொல்லி அவன் பதிவு செய்கிறான். ஐயாவுடைய பதிவும் அதுதான். ஒன்றை சொல்லி கடைசியாக முடித்து விடுகிறேன். அருகில் இருக்கக்கூடிய ஊற்றுமலை ஐயா பதிவு செய்கிறார்கள். ஆற்றல் மிகு மரக்குடியில் அரசாண்ட மன்னர் பலர், ஏற்ற மிகு ஊற்றுமலை எழுத்தமிழ் வளர்த்த குடி அப்படின்னு பதிவு செய்கிறார். ஊற்றுமலை மன்னர் இருதயலாய மருதப்பரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவன் எப்படி பழகினான்? அரசன் புலவன் என்று வேறுபாடோடு அவன் பழகவில்லை. அண்ணாமலை ரெட்டியார் என்று ஒருவர் இருந்தார். காவடி சிந்து பாடியவர், கழுகுமலை முருகன் மேல அந்த காவடி சிந்து பாடியவர். அவர் உடல் நலம் இல்லாமலே ஊருக்கு சென்று விட்டார், சென்று குளத்திற்கு. இவர் பார்க்க செல்லுகிறார். வாடா மருதப்பா அப்படின்னு அவன் சொல்றான். வாடா மருதப்பான பக்கத்தில் உள்ள போர் வீரர்கள் எல்லாம் அவனை கோபத்தோடு பார்க்கிறார்கள். மன்னர் புரிந்து கொள்கிறார், தமிழ் கற்றவர். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் வாடாமல் இருப்பதால் தான் வாடி இருக்கும் உன்னை காண வந்திருக்கிறேன். வாடா மருதப்பானா, வாடாத மருதப்பான. அப்படி ஒரு தமிழ் புலமை அவரிடம் இருந்தது. அவருடைய காவடி சிந்தை அச்சிலேற்றினார். 1000 படிகளை இப்பொழுது ஐயா எப்படி கொடுத்திருக்கிறார்களோ அது மாதிரி ஊற்றுமலை மன்னர் செய்தார். 1000 அச்சுப்படிகளையே தயார் செய்து எல்லோருக்கும் கொடுத்தார். அப்ப அவன் ஒரு பல்லக்கில் வச்சு கூப்பிட்டு வராங்க. ஐயா நான் இதுவரைக்கும் நடந்துதானே வருவேன், தம்பி தமிழ் நடந்து வரக்கூடாது அப்படிங்கிறார். ஐயா இதுவரைக்கும் அப்படித்தான் நடந்து வந்தேன் அப்படிங்கிறாரு. அதற்காகத்தான் நான் இப்ப அச்சுவாகனம் ஏற்றி இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ நடந்து வரக்கூடாது, கௌரவமாக வர வேண்டும். உன்னுடைய பாட்டை நான் அச்சுவாகனத்திலே ஏற்றி இருக்கிறேன், இது எல்லோரிடமும் பரவ வேண்டும் என்று நினைக்கிறார். தமிழ் பற்றில் எந்த குறைவும் வைக்கவில்லை. நம்முடைய முன்னோர்களுடைய பெருமையை எண்ணி பார்ப்போம், அதன் வழியில் நடப்போம். பூலித்தேவனை பற்றி பேச வேண்டும் என்றாலே ஒரு 2 மணி நேரம் வேண்டும். அவன் செய்த நல திட்டங்களை பற்றி நினைத்து பாருங்கள். சங்கரன் கோவில், சபாபதி மண்டபம், நாகசுனை அப்படிங்கிற தெப்பக்குளம், கரிவலமந்தனூரிலே முன் மண்டபம், அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வாசுதேவன் நல்லூரிலே அங்கே சில மண்டபங்கள் தற்காலிகங்கள். ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் பல்வேறு வரலாற்றாசிரியர்களை புரட்டி பார்த்து தான் எழுதியிருக்கிறீர்கள். அந்த வாசுதேவநல்லூர் சிந்தாமணிநாதர் கோவிலிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே நாளிட்டு வென்றான் கோட்டை என்று குறிப்பிடப்படுகிறது. அப்ப இதிலிருந்து ஒரு உறுதி என்ன தெரிகிறதுனா, இத்தனை நாளில் வெற்றி பெறுவேன் என்ற உறுதிமொழி எடுத்துவிட்டு சண்டையிட்டு இருப்பான் போல் தெரிகிறது. அந்த கல்வெட்டு எந்த காலத்து எது அப்படின்னு தெரியல. ஏன்னா பூலித்தேவன் அந்த காலத்துல வாசுதேவநல்லூர் கோட்டையை புதுப்பித்தான். அவனுக்கு கோட்டை பல இடங்களிலே இருந்தது. அந்த கல்வெட்டு எப்போ உள்ளதுன்னா, பழைய பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயே அது ஒரு காவலரன். ஏன்னா சேர நாடும் பாண்டிய நாடும் எல்லை பகுதி இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலையில. அப்ப இந்த ஆய்வு மேலும் மேலும் செல்ல வேண்டும் என்பதையே அந்த கல்வெட்டு காட்டுகிறது என்று கூறி அற்புதமான இந்த விழாவிலே
நீங்கள் திரளாக திரண்டு வந்திருக்கிறீர்கள். ஆசிரியர்கள், இந்த வட்டாரத்தில் உள்ள ஆசிரியர்கள் வந்துட்டாலே இந்த மண்டபம் பிடிக்காமல் போயிடும் இல்லையா? நிறைய வாசிக்க வேண்டும், பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டும். ஐயா ராமையா அவர்கள் சொன்ன ஒரு திருக்குறள் தான், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்தும் மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்று சொல்வார் வள்ளுவர். நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் அறிவாளியாக இருக்க வேண்டும். அது நமக்கு மட்டுமல்ல, மனித குலத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் நல்லது. எனவே அறிவு பாதையிலே செல்வோம், புரட்சி செய்வோம் என்று கூறி இந்த உரையை முடிகிறேன்.